ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். யூசுவலா மில்லட் வச்சு தான் நெறைய ரெசிபீஸ் நான் பண்ணியிருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு. பட் இந்த சீரிஸ்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி. மைதா இல்லாம, எண்ணெய் இல்லாம ரொம்ப ரொம்ப ஹெல்தியா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச க்ரீம் பன்னும், கோகோனட் பன்னும் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? க்ரீம் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. காய்ச்சி வெதுவெதுப்பா இருக்கிற பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஈஸ்ட் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க பட்டர் 1 ஸ்பூன் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை, ஈஸ்ட், முட்டை எல்லாமே ஒண்ணு சேரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா, இதில கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவு நம்ம சேர்க்க போறோம். சக்கி ஆட்டா தான். எந்த பிராண்ட் கோதுமை எடுத்தா கூட சரிதான். கோதுமை மாவு இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு தேவைக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். முட்டை சேர்த்தனால ரொம்ப நேரம் மாவு பிசைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா, மாவு காயாம இருக்கிறதுக்காக மேலாப்புல பட்டர் அந்த மாவு ஃபுல்லாவே லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிட்டு, அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுரலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா டபுளா வந்திருக்கு பாருங்க. இப்போ இத ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அந்த மாரி பிசைஞ்சு குடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பாலா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் பண்ண போற பன் மினி பன் மாரி தான். ரொம்ப பெருசாவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப சின்னதாவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் நார்மல் சைஸ் பன்னு தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இல்லாம இருந்தா நல்லது. பட் இல்லாம அவ்ளோ பெர்ஃபெக்ட்டாலாம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஸோ பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த மாரி உருட்டிட்டு லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. இந்த எல்லா மாவையுமே நம்ம அதே மாரி உருட்டி, தட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிராக் இல்லாம பார்த்துக்கோங்க. பாருங்க, எல்லா மாவும் இதில ரெடியா இருக்கு. எனக்கு 9 மாவு கிடைச்சது. பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு, நம்ம உருட்டின மாவ அப்படியே இதில வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். எதுவும் பண்ண வேணாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. லைட்டா உப்பி வந்திருக்கும். இதுக்குன்னே பிரஷ் விப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பிரஷ்ல இந்த மாரி காய்ச்சி ஆறுன பால இந்த மாரி நல்லா பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா மாவுலயுமே இந்த மாரி பால் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இத நம்ம ஓடிஜில வச்சிரலாம். இத ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வைக்கணும். 180 டிகிரில 180 டிகிரி 180 டிகிரில மேல் ராடும், கீழ் ராடும் ஹீட் ஆகணும். அந்த மாரி 2 ராடுமே ஹீட் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இத தூக்கி உள்ள வச்சிரலாம். இப்போ இது 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே 180 டிகிரில மேல் ராடும், கீழ் ராடும் 2 ராடுமே நமக்கு ஹீட் ஆகணும். 30 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிரலாம். அது ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம க்ரீம் ரெடி பண்ணிரலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை, பால் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே எசன்ஸ் கண்டிப்பா சேர்க்கணும். ஃப்ளேவர் குடுக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க பன்னுமே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்தாச்சு. மேலாப்புல ஃபுல்லா பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்க நம்மளோட க்ரீம் சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. நீங்க கடையில வாங்குறத விட அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்களேன் நம்மளோட மினி பன்னும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்களேன். எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இது ரொம்ப சூடா இருக்கு. நல்லா ஆவி பறக்குது பாருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க க்ரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ அருமையா இருக்கும். சூடா இருக்கும்போது க்ரீம் வச்சிராதீங்க. நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பன்ல மட்டும் க்ரீம் வச்சு காமிச்சிருக்கிறேன். நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தான் க்ரீம் வைக்கணும். சரியா? நம்மளோட க்ரீம் பன் சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கோகோனட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல
3/4 கப் அளவுக்கு காய்ச்சி வெதுவெதுப்பா இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. வெதுவெதுப்பா தான் இருக்கணும். சூடா இருக்கக்கூடாது. இதில 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துட்டு, இது இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அது லைட்டா ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்போ வந்து தேவைக்கு ஏத்த மாரி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு அந்த கலக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து, இதில நம்ம வந்து முட்டை சேர்க்கல இல்லையா? அதனால ஒரு 5லருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம மாவு பிசையிற மாரி இருக்கும். முட்டை சேர்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வரும். ரொம்ப நேரம் பிசைய தேவையே இல்ல. முட்டை சேர்க்கல அப்டின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கண்டிப்பா பிசைஞ்சே தான் ஆகணும். பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில வந்து ஃபுல்லா நம்ம பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மாவு காயாம இருக்கணும் இல்லையா? அதனால நம்ம ஃபுல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரூஃப் ஆகி வரும். இப்போ ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இதுக்கு நடுவுல வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கண்டிப்பா நெய் தான் சேர்க்கணும். நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரூ. 20 தேங்காய்லாம் விக்கும் இல்லையா? அந்த மார்க்கெட் சைடு. அந்த ரூ. 20 தேங்காய, முழு தேங்காய நான் உடைச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா துருவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அத அப்படியே சேர்த்தாச்சு. ரூ. 20 தேங்காய அப்படியே சேர்த்தாச்சு. சரிங்களா? இந்த தேங்காவோட மாய்ஸ்டர் வந்து கொஞ்சம் போகணும். தேங்காவோட கலருமே லைட்டா மாறணும். அந்த தேங்காவோட அரோமாவே அவ்ளோ அருமையா வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ண போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் பண்ணணும். பாருங்க, லைட்டா தேங்காவோட கலருமே மாறி வந்திருக்கு. அது லைட்டா வந்து அந்த மாய்ஸ்டருமே வந்து நல்லா போயிருக்கு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கீழ வச்சிரலாம். பாருங்க, இப்போ இதில வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை, 1 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இந்த கரண்டியில 1 கரண்டி அளவுக்கு மட்டும் பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 கரண்டி அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நடுவுல வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவ எடுத்து இனிப்பு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சரியா இருந்துச்சு. ஸோ, இதுக்கப்புறம் நான் எதுவுமே சேர்க்கல. ஒருவேளை இனிப்பு கம்மியா இருந்தா பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரைய கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி. இப்போ பாருங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சுட்டு இத ஒரு சப்பாத்தி கட்டைக்கு நம்ம மாத்திரலாம். இந்த மாரி உங்க கை வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. இதே மாரி உருட்டி விட்டுக்கோங்க மாவ. உருட்டிட்டு ஒரு கத்தி வச்சு இதையுமே வந்து நான் குட்டி குட்டி பன்னா தான் பண்ண போறேன். இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலருந்து ஒரு மாவ மட்டும் நம்ம எடுத்து உங்க கையில வச்சு நல்லா இந்த மாரி உருட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து விரிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப பெருசா விரிக்க வேணாம். லைட்டா மீடியம் சைஸ்ல விரிச்சா போதும். இந்த அளவுக்கு போதும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? தேங்காய் ஸ்டஃபிங். அத இதில சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி நல்லா சீல் பண்ணிட்டு, நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருட்டுற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதில வந்து ஸ்டஃபிங் அதிகமா வச்சு நம்மள உருட்டும்போது வெளிய வந்தாலும் கஷ்டம் தான். பாருங்க, பின்னாடி சைடு கொஞ்சம் இந்த மாரி தான் இருக்கும். பட் அது நமக்கு தேவையில்ல. முன்னாடி வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்தா, அதுவே நமக்கு போதும். பாருங்க, இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா முடிஞ்ச அளவுக்கு. இதே மாரி நம்ம எல்லா மாவையும் உள்ள வந்து தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு உருட்டி எடுத்தாச்சு. பாருங்க, இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதில வந்து பால் காய்ச்சி ஆறின பால இந்த மாரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிரஷ் வந்து போயிடுச்சு. அதனால நான் வந்து ஸ்பூன்ல பண்ணிட்டுருக்கிறேன். உங்ககிட்ட பிரஷ் இருந்தா நீங்க பிரஷ்லயே பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜிய வந்து 180 180 டிகிரில 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஃபங்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் பேக் ஆகுற மாரி. மேல் ராடும், கீழ் ராடும் பேக் ஆகணும். அந்த மாரி நல்லா 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த தூக்கி உள்ள வச்சிரலாம். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரில ஃபங்ஷன் மோட் மேல் ராடும், கீழ் ராடும் ஹீட் ஆகணும். 1/2 மணி நேரத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இத வெளிய எடுத்துரலாம். வெளிய எடுத்த உடனே வந்து பட்டர் எடுத்து இந்த மாரி
எல்லா பன்லேயுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அது காயாம சாஃப்ட்டா இருக்கும். அதனால பார்க்கவும் நல்லா ஷைனியா இப்ப பாருங்க, நல்லா சூடா இருக்கும்போதே நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா, பயங்கர சாஃப்ட்டா, சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த 2 ரெசிபில நீங்க எது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.